ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு நவீன் ரிக்கிஸ் சேனல். ஒரு புது ஸ்டெப் எடுக்கலான்னு இது வரைக்கும் எடுக்காத ஸ்டெப் எடுத்திருக்கோம். இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் வீடியோ. எங்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஃபீலாக தான் இருக்கு. பட் அதெல்லாம் வாங்க அப்படியே ஸ்போர்ட்டிவா உள்ள போயிடலாம். சேலஞ்ச் என்னன்னா ஹூ நோஸ் நவீன் ரிக்கி வெல். இதான் சேலஞ்ச். யாருக்கு என்னை பத்தி ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு. அண்ட் இந்த சேலஞ்ச் நம்ம கூட இருக்கிறது யாரெல்லாம் பாத்தீங்கன்னா சச்சின் ஜாஸ். இவனை நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஒரு குட்டி அனிருத்னு சொல்லலாம். பாட்டுலாம் பாடிக்கிட்டு இருப்பான். காசு வேணும், போன் வேணும், ஜட்டி வேணும், பனியன் வேணும். இந்த மாதிரி யூடியூப் வச்சிருக்கான். கிட்ட போறாங்க கன்ஃபார்மா. அதுக்கு தான் சொல்றது. அண்ட் இவங்க பிரீத்தி என் கூட வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. இப்பதான் வந்து 2 வீடியோ தான் போட்டிருக்கேன். இவங்க வந்து இப்ப புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. இவங்க பேர் வந்து என்ன மகா? ஆயத்ரி மகா. இவங்க காலேஜ் மேட். ஆக்சுவலா இவங்க பேர் மணிகண்டன். என்னை பார்க்க வந்து ஆசையா விழித்துக்கு உள்ள சேலஞ்சில் போட்டுட்டோம். ஸோ இந்த 4 பேரையும் கூட விளையாட போறாங்க. வாங்க டேரக்டா சேலஞ்சுக்கு போகலாம். சரி, இப்போ கேம் என்னன்னா நான் உங்க எல்லாரும் சில கொஸ்டின்ஸ் கேட்பேன் என்னை பத்தி. அதுக்கான ஆன்சர் நீங்க ஸ்லேட்ல எழுதுங்க. நானும் என்னோட ஆன்சர் ஸ்லேட் எழுதுவேன். யாருக்கு வந்து சேமா வருதோ அவங்க தான் வின்னர். அண்ட் நீங்க எவ்வளவு என்ன புரிஞ்சு வச்சுக்க பாத்துக்கலாம். பரிசு கொடுப்பேன். பரிசா கொடுக்கலாம். வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பரிசு வேணும். பேட்டா எங்க மாத்தறானுங்க? எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. அண்ட் கிரிக்கெட்ல வந்து இந்த பைஸ் போடுற மாதிரி நான் எனக்கு ஸ்லேட்ல இருக்கிற பைஸ் போட்டுக்க. என்ன கை அடிபட்டு இருக்கிறதுனால அதனால ஸ்லேட்டை கொடுறோம். நீங்க வாடா, ஃபாஸ்டா வாடா, இப்படி வாடா. இந்த குடிச்சுக்கோ. இந்த உனக்கா ஒரு ஆயுதம். இந்த ஆயுதம் வருக்கவா அது வருகடா. ஆந்திரா பார்டர் வந்துட்டல, தமிழ் தேஞ்சிட்டே இருக்குது. இப்ப டேரக்டா கேம்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி விஷயம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஒரு ஃபிங்கர் அடிபட்டதுக்கு ஹேண்ட் ஸ்லிங்லாம் போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மெயின் விஷயம் என்ன, ஃபிங்கர் எனக்கு வந்து கம்ப்ளீட்டா கிராக் ஆயிருச்சு. என் போன் வந்து பீஸா உடஞ்சிருச்சு. ஸோ அதனால ராடு வச்சிருக்காங்க. ஸோ அதனால கை வந்து இப்படி ஃப்ளோவா கீழே விட முடியாது. கீழே விட்டோன்னா பிளட் ஃப்ளோ ஆகும். அப்போ இன்னும் ஸ்வெல் ஆயிரும். அந்த அது நல்லது கிடையாது எனக்கு இப்போ வச்சிருக்க அந்த ராடுக்கு. ஸோ அதனால கை இப்படியே வைக்கிறேன். நான் எவ்வளவு இப்படியே சுத்திட்டு இருக்க முடியும்? இப்படியே இந்த 6 கன் மாதிரி சுத்திட்டு இருக்க முடியுமா? ஸோ இது போட்டுதான் ஆகணும். அதுக்காக போட்டுருக்கேன். ஸோ இந்த மொக்கையை தாண்டி கேமுக்கு போவாங்க. சரி, ஃபர்ஸ்ட் கேம் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, என்னவே கன்ஃபியூஸ் பண்றாங்க. விட்டா கிறுக்கு நாக்கில வாங்கி போட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, என்னோட நேட்டிவ் என்ன? அப்பா ஏய் எட்டி பாக்க ஓட தள்ளு. போன் மேலே வச்சுக்க. போன் மேலே எழுதுங்க. எட்டி பார்த்து எழுதுங்க. மேடம் புக்க வச்சு எழுதுறாரு. எழுதிட்டீங்களா? ஏய் என்னடா அவளே எழுதிட்டு இருக்க? ஏய் என்னடா மறைவாமலே சொன்னா என்னடா எஸ் ஒரு கேள்வி நானே போய் எழுதிட்டு வந்துட்டேன். எழுதிட்டீங்களா? சரி காட்டுங்க. மால்டீவ்ஸ் மாதிரி இருக்கடாது. மால்டீவ்ஸ் காட்டுங்க. காட்டிதான் ஆகணும். எம்தான் வேற எம்முட்டே. நான் வடக்கண்ணா இல்ல, அது எட்டி பார்த்தத கொஞ்சம் மும்பையா மிஸ்பெல் ஆயிடுச்சு. ஹிந்தி பேசுவீங்களே. ஹிந்தி பேசினா மும்பையா? குறுக்கு இந்த கௌசிக் வந்தா. ஓகே, கரெக்டா 3 பேர் கரெக்டா ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. அது ஓகே. அவங்க ஒருத்தங்க மட்டும் விட்டு அடி. இருடா, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வந்துக்கிறேன். சாவு அடிக்கிறாங்களே நீங்க. ஒருத்தவங்க மட்டும் தப்பா சொல்லிருக்காங்க. மும்பைக்காரன்ட்டாங்க நீ. பட் பரவாயில்ல. யார மாத்தணும்? ஆமா, நீங்க பிட் அடிக்கிறீங்க 2 பேரும். அந்த மச்சான் நீங்க காமிக்கவே இல்ல. அப்படியா? அதனாலதான் மும்பை வந்தது. அப்படியா? நான் மும்பைன்னு போட்டுட்டேன். அப்ப பரவாயில்ல. அப்ப ஓகே. பொசிஷன் ஓகே தான். ஏமாத்த மாட்டேன். நம்பிக்கை அதானே எல்லாம். இல்ல, ஆனா அவங்களே பாத்துறாங்க இப்போ. ஆமாடா, எட்டி பார்த்துட்டு நான் பார்த்தேன். நீ பார்த்தது நான் பார்த்தேன். விடு, அப்படிதான் இருக்கும். ஆம்பளை பசங்க பொண்ணு கேட்டா காமிச்சிரும். எங்களுக்கெல்லாம் பொதுவாக ஹெல்பிங் டெண்டன்சி அதிகம். இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். சரி, இப்போ வந்து 2வது கொஸ்டின் போலாம். இது ரொம்ப சப்பையான கொஸ்டின், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா சரி பாப்போம். என்னோட டேட் ஆஃப் பர்த் எப்ப? டேட் ஆஃப் பர்த், இயர் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் ஒண்ணுமே தெரியாது. டேட் ஆஃப் பர்த். ஏய் ராகி சொல்லிக்குறா. எந்த மந்த், எந்த டேட்? சரி போயிடலாமா? ஆன்சர் போயிடலாமா? ஓகே, திருப்புங்க. தெரியாட்டி ஸ்பெல்லிங் நம்மால் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர். குடி நட்டுக்கு உட்டுக்கு கெடு. நானே இது எது நம்ம எங்க தமிழ் படிச்சான்னு தெரியலடா. தெரியாது சத்தியமா. சாத்தலாமான்னு கேட்டாங்க. தெரியல சாத்தலாமா? இல்ல, நான் நீங்க க்ளூ கடை கொடுத்திருப்பேன். நான் ஏன்னா நானே கொடுக்க ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். 2 நாள் கோட்ல விஜய் கேட்பால, உனக்கு பிடிச்ச ஆக்டர் யாரு? தலை அடிப்பாரு. பார்க்கல. ஆன்சர் காட்டுவோம். இதான் ஆன்சர்.
மே 1. சரி இந்த வாட்டி 2 பேர் தப்பு 2 பேர் கரெக்ட். ஒருத்தி மட்டும் தான் கரெக்ட். ஆமா ஒருத்தி தான் கரெக்ட். சச்சு ஏமாத்திட்டடா. 5 ரூபா கொடுத்துடலாம். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. சரி ஓகே. டன். அடிச்சு மட்டும் கூட 5 ரூபாய் கொடுக்க வேணாம். மூணாவது क्वेश्चन. என்னோட ஃபேவரட் ஃபுட் என்ன? போலாமா? ஆன்சர் காட்டுங்க. போ, எனக்கே தெரியாது. அந்த போ. இதத்தான் லாஸ்ட் டைம் என்கிட்ட சொன்னான். டெய்லி எப்படி வேணா வரா வெளியே, அதனால கரெக்டா சொல்லிட்டேன். நீங்க கரெக்டா அது. சரி 3 பேர் சிக்கன் பிரியாணி சொன்னதால மெஜாரிட்டில ஜெயிச்சிருக்காங்க. போய் சொன்னேன். தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது வந்து அது அந்த வாய், இது நாரா வாய். எங்க நான் தான் சொன்னேன். Coconut pudding. ஒன்னொன்னு மாத்திட்டு சரி இருப்பான். கரெக்டா சொல்லிருக்கானா? ஒரு தடவை ஒன்னொன்னா மாத்திட்டு இருப்பான். இது வந்து பாட்டிக்கு செல்லாது. தோத்தம் இப்படிதான் வளரிட்டு பையனை கண்டுக்கூடாது. இது வயிற்றுச்சல். நெக்ஸ்ட். இப்போது மூணாவது क्वेश्चन. 4வது. இத மட்டும் வக்கனையா பேசு. சாரி 4வது क्वेश्चन. தூக்க கலக்கத்துல இருக்கு. 4வது क्वेश्चन. சென்னையில என்னோட ஃபேவரட் பிளேஸ் எது? தெரியுங்களா? காட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் கரெக்டா இருப்பாங்கன்னு தோணுது. எல்லாத்தையும் எழுது வரிசையா. இது ஒருத்தர ஒரு போகாட்டம். சோழில என்ன வடை சுட்டுட்டு இருக்கேன். இதத்தான் அவங்களும் கேட்டாங்க. ஆனா சென்னையில நான் அங்கதானே வசிக்கிறேன். அப்ப அதுதான் எனக்கு வீடு இது இவக்கு இவள எந்த கணக்கு எடுக்காதீங்க. இவ கண்ணு பேசுவா. இவ வந்து ஒரு வாயாடி. இவ பேசிக்கிட்டே இருப்பான். நீங்க ஃபுட் ஸ்ட்ரீட் வச்சுக்கிறதுனால நான் அங்கதான் வரணும்னு கிடையாது. நைஸா அவங்க கஸ்டமர் சேர்க்கிறாங்க. ஃபுட் ஸ்ட்ரீட் தான். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. எனக்கு தெரியல, இதான் நினைக்கிறேன். இல்ல அது உண்மைதான். நவீன்க்கு ஹவுசரை பிடிக்கும் தான். ஆனா எவ்வளவு நேரம் வீட்டுல இருக்கிறது. நீ காட்டு. ஈசிஆர். அது எனக்கு பிடிச்ச இடம் தான். பட் ஆனா என்னோட ஆன்சர் என்னன்னா, எனக்கு படம் பார்க்க பிடிக்கும். தோ தெரியுது மிராஜ் சினிமாஸ். அங்கதான் மோஸ்ட்லி போயிட்டு இருப்பேன். ஏன்னா வீட்டுக்கு எதிரில் இருக்கிறதுனால. பட் ஆனா எனக்கு எந்த தியேட்டர்னாலும் பிடிக்கும். சாயந்தரம் 6 மணி ஆனா போதும், வத்தலக்குண்டுல இருந்து திண்டுக்கலுக்கு 2வது ஆட்டம் படம் பார்க்க போயிடுறான். காலையில வர்றான், திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, மறுபடியும் படம் பார்க்க போயிடுறான். அடுத்த क्वेश्चन போவோம். லாஸ்ட் டைம் யாருமே ஜெயிக்காதனால இந்த வாட்டி ஒரு ஈஸியான क्वेश्चन கேட்கலான்னு இருக்கேன். என்னோட ஃபேவரட் ஹாலிவுட் மூவி முடிச்சிங்களா? யார் எழுத கஷ்டமான क्वेश्चन கேட்டு என்ன பண்ணுவாங்க? நம்ம பேப்பர்லயே கிரிக்கெட் அதான் பண்ணிட்டு. சச்சு தான் அம்சமா எழுதி முடிச்சிட்டான். வீடியோல பாத்துருவாங்க நீங்க பெட் அடிக்கிறீங்கன்னு. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. சரி முடிச்சிங்களா? காமிங்க. எல்லாரும் அதை எழுதிருப்போம். எங்களுக்கு தான் இப்ப சர்ப்ரைஸா ஸ்லேட்ல வேற ஒண்ணு இருக்கும். ஆமா வேற ஒரு காட்டுங்க. நான் வவால் வரைய ட்ரை பண்ணேன். லோன் ஏதோ பண்ணிருக்காங்க. ஏதோ வரைஞ்சிருக்கானா லோன் சொல்லிட்டு. ப்ரோ வவால் வரைய ட்ரை பண்ணேன். பட் இது வவால் மாதிரி இல்ல. இது பார்க்க இலப்பூச்சி. இது எங்க பாத்திருக்கேன். இட்ஸ் நாட் ஈட்டபிள் ஐட்டம். சந்தோஷ் எங்கேயோ இதை ஒளிச்சு வச்சிருப்பேன் எப்பயுமே. சரி நான் என்னோட ஆன்சர் நான் காட்டுறேன். எல்லாரும் பேட்மேன் இருந்தாங்க. பேட்மேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா அந்த பேட்மேன் கேரக்டர் பிடிக்கும், படம் பிடிக்கும், கேம் விளையாட பிடிக்கும். நானும் ஒரு பேட்மேன் தான். ஆனா என்னோட ஆன்சர் இதுதான். இதுல இருந்தா நான் காண்கிற கேரக்டர் விளையாட்டே போட்டேன். பட் ஆனா இந்த வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு பேர் கொடுக்கணும் எதிர்பார்க்கல. இதுலயுமே யாருமே ஜெயிக்கல. கிங் காங் அடுத்து டிங் டாங். டிங்டாங்க. இப்ப அடுத்த क्वेश्चन போவோம். கடைசி क्वेश्चन வந்திருக்கோம். லாஸ்ட் ஒன் क्वेश्चन. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பேரு அது வந்துறல. சுந்தரி. கண்டி ப்ரோ நீங்க இல்ல. என்ன வெளிய இருக்க ஆளுகிட்ட பெட் கேக்குறீங்க? ஆனா பெண்ணா? ஆன். ஆனா நிஜமாவே சிம்பிள் ஆன்சர் தான். क्वेश्चन தான். எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட். நான் என்னைக்குமே வந்து அவனுக்கு கெட்ட நினைக்காத. என்ன ஆன்சர்? எழுதியா? நீ எழுதியா? எல்லாமே எழுதிட்டீங்களா? எல்லாம் எழுதிட்டீங்களா? இருங்க எழுதி. சரி காட்டு. எழுதிட்டேன்ல. காட்டுங்க. நீங்க க்ளூ கொடுத்திருக்கீங்க அதனால க்ளூவா? நான் பாட்டு சிவனேன்னு பாடிட்டு இருந்தது ஒரு க்ளூவாமா? சுந்தர் சும்மா பாடுறாங்கன்னு. நீங்க அவன் சொன்னீங்க, அவன் சுந்தர்னு மாத்திட்டீங்க. சுந்தரின்னு எழுதி. எழுதி சுந்தர் ஆயிச்சிருக்காங்க இப்போ. நீ கேட்டு சச்சின் யாருன்னு அவன் பேரு. நீ தம்பி கேட்டீங்கடா. சரி நீ
நான் தான் நான் தான் அண்ணா, வேற யாரு? எல்லாம் அவங்க இவன் அச்சோ அவங்க எதிர்பார்த்திருக்காங்க. நல்ல வேலை. எல்லாம் இவன் பொண்ணுகளே பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவதான். அப்புறம் இவனே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் பண்ணி நான் எப்பவுமே வந்து வீட்டுல தங்கிறது வெளியே தங்கி கூட next time உன்னை best friend ன்னு சொன்னானா திருப்பி கேளுடா. இல்ல நான் சொன்னது இல்ல. இல்ல சொன்னேன் நான் காட்டு வினோத் இல்ல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட பேர் ரொம்ப க்ளோஸ். எழுதுறதுக்கு அப்புறம் பையன் வினோத்னா சொன்னாங்க, அதனால அடிக்க யாரு? இந்த வருஷம் இறந்தான். அவங்க தானே? அவங்க பேர் எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சது அவங்க தானே. அவன் இறந்துட்டான் ஆக்சுவலா. என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல கரெக்டா Jan 2 இறந்தான். பரவாயில்ல, அவன் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இங்க பக்கத்துல நின்றுப்பானா, ஏன்டா இருக்கும் போது நீ என்னென்ன கலாச்சிருப்ப அப்படின்னு. சரி, அவ்வளவுதான். இதோட இந்த சேலஞ்ச் முடிஞ்சிச்சு. எல்லாத்துக்கும் கரெக்டான ஆன்சர் கொடுத்த பிரீத்திக்கு நான் தலை வணங்கி ஒரு பெரிய கிஃப்டை சமர்ப்பிக்கிறேன். அதெல்லாம் ஓகே சார். வேற என்ன? ஆனா பூரா தப்பா எழுதிருக்கீங்க. எல்லாத்துக்கும் தன்னையே ஆன்சர் அடிச்சுக்கிட்டு இருந்த மணி என் மச்சான் அவனுக்கு இந்த ஸ்லேட்டை கிஃப்டா கொடுத்துறேன் வச்சுக்க. இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. அப்புறம் காயத்ரி மகா தனக்கு தான் இந்த உலகமே தெரியும் நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். காயத்ரி எல்லாத்துக்கும் proof இருக்கு, நான் காட்டுறேன். இவெல்லாம் அட்வொகேட்டா போயிருக்கேன். போங்க சார், உங்க கெஸ்ட் வந்திருக்காங்க, போங்க நீங்க போகடிங்க. ஆனா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுத்த இவன் வந்து கொஞ்சம் உண்மையில ஒத்துக்க வேண்டிய விஷயம், பெரிய விஷயம். ஏன்னா சச்சின் எனக்கு வந்து இவங்க 2 பேரும் ரொம்ப பழைய ஃப்ரெண்ட்ஸ். இவன் எனக்கு வந்து ஒரு 4 வருஷம் ஃப்ரெண்டு. அவன் வந்து என்ன 10 வருஷம் வேலை தாண்டி போயிட்டு இருக்கு. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். இவங்க 2 பேரும் கொஞ்சம் புது ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் ஒண்ணுல எனக்கு என்னை பத்தி நிறைய தெரியும். நாங்க தான் நைட் கூட சுத்திட்டு இருப்போம். தப்பா பேசுவாங்களோ, நாங்கெல்லாம் ஒன்னா காலை டிரைவ் போயிட்டு நாங்க மட்டும் கிடையாது, எங்க டீம்ல எல்லாரும் பசங்க எல்லாரும் நைட் டிரைவ் போயிட்டு டீ குடிச்சிட்டு சுத்திக்கிட்டு அந்த மாதிரி. ஸோ அதனால ஆப்வியஸா கொஞ்சம் பாண்டிங் இருக்கும், பிரதர்ஹுட் இருக்கும். அவ்வளவுதான், இதோட வீடியோ முடிஞ்சு. இதுல ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். ஸோ நம்ம நார்மலா எனக்கு எப்படி பண்ணா ஜாலியாக அப்படிதான் நான் பண்ணேன். உங்களுக்கும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you அடுத்த வீடியோல. சேலஞ்ச் வீடியோ மறுபடியும் வந்துட்டே தான் இருக்கு. ஸோ பார்த்துட்டு இருங்க. பாய்.